அன்பார்ந்த மகர ராசி அன்புகளுக்கு வணக்கம். எத்தனையோ வருஷமா இந்த ஏழரச்சனி காலங்களில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்டுக்கிட்டு இருந்த மகர ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது. ஏழரச்சனி காலங்களில் எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களால் திரும்ப பெற முடியும்னு சொல்லப்படுது. அந்த வகையில் மகர ராசி அன்புகள் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன் எல்லாமே கிடைக்கும், இதை சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மகர ராசிக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் தான். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதமும், திருவோண நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்கக்கூடிய ராசி. கால புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல வாக்கு சாதனையும் படைச்சவங்களா இருப்பாங்க. அதாவது இவங்க பேசுகிற பேச்சிலேயே மற்றவங்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்களுடைய வாக்கில் இருக்கும். சாமர்த்தியமாக பேசுகிறதால எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் இவங்க கிட்ட கூடவே இருக்கும். வெகுளித்தனமான மனசு கொண்டவங்கன்னு சொல்லலாம். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. மனசில் என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக கொட்டிடுவாங்க. இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாதுங்கிற ஒரு அறிவு இருந்தாலுமே மனசில் படுற விஷயத்த உடனே வெள்ளந்தியாக பேசிடக்கூடிய குணம் கொண்டவங்க. இவங்களுடைய உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தர உயரமாக தான் இருப்பாங்க. புருவம் பார்க்க அடர்ந்து வளைஞ்சு அழகாக அமைஞ்சிருக்கும். காது நீண்டும். தோல் அமைப்புன்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு தோள்பட்டை விரிஞ்சு அமைஞ்சிருக்கும். எப்போ பார்க்குறப்பும் போது எப்போதுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கள்ளங்கபடி இல்லாமல் உள்ளே கொண்டு இருக்கக்கூடிய இவங்க ஒரு வார்த்தை பேசினாலும் ஒரு ஆணித்தரமான வார்த்தையாக தான் இருக்கும். அவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய வார்த்தைக்கு சொந்தக்காரங்க. பேச்சில் முன்கோபமும் ஒரு உறுதியும் எப்போதும் வெளிப்பட்டுட்டே இருக்கும். தன்னை நம்பி வந்தவங்க நண்பராக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆதரித்து பிடிக்கக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவங்க தான் மகர ராசி அன்புகள். மகரம் சொல்லக்கூடியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடல் வீடு. கடல் அலை எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி இவங்க மனசில் புது புது எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு சோதனை, எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் சரி, அது எல்லாமே இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி கடந்து வந்துடுவாங்க. எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் ஒரு சில நொடிகளில் மட்டும் இவங்க மனசு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும். அடுத்து என்ன செய்யலாங்கிறத நோக்கி அவங்க புறப்பட்டுருவாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அதால் பாதாளத்துக்கே போனால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுக்கிற இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் மகர ராசிக்காரங்க. இவங்களுடைய ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதால இயல்பாகவே இறக்க சுபாவங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். எதுலையுமே மனிதநேயத்தோட செயல்பட விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகமாக இருக்கும். சிரித்து பேசக்கூடிய சுபாவங்கிறது இவங்கக்கிட்ட எப்போதும் அமர்ந்திருக்கும். மற்றவங்களை பார்க்கும்போதும் மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. ஈகை குணங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் பண தேவைகள் உங்கள் வரவுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டே இருக்கும். உழைப்புங்கிறது உங்களுக்கு மூலதானமாக இருக்கிறதால எப்படிப்பட்ட விஷயமும் உங்கள் உழைப்பாலே உங்களால் சாதிக்க முடியும். பூர்வீக சொத்து இருந்தாலுமே உங்களுடைய உழைப்பால் மட்டும்தான் உங்களால் முன்னுக்கு வர முடியும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்து மேலே அதிகம் பாசம் இருக்கும். உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள் மேலேயும் சரி, குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, உறவினர்கள் மேலேயும் ஒரு ஆதரவு காட்டக்கூடியவங்க. ஆனால் உங்களுக்கு தான் யாருமே உதவி செய்ய இந்த காலகட்டங்களில் வர்றதில்லை. இப்படிப்பட்ட மகர ராசி அன்புகள், நீங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்கள் உழைப்பாலேயே முன்னேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். தொடர்ந்து இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதே மாதிரி சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்குது, உங்கள் நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுன்னு சொல்லலாம். நாக்கில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் வாக்கு கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம்தான். மற்றபடி உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிக்கான சிறப்பாகவே இருக்குது. பல பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமாகவும், ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டு வாங்க. வருமானம் மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. சனி வக்கர பயிற்சி காலங்களில் 7 சனி நடந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்ப சனியாக அமைஞ்சிருக்கக்கூடியனால கடன் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு, குடும்ப பிரச்சனை கூட இனி படிப்படியாக தீரும். எங்கேயுமே எதற்குமே இந்த சமயத்தில் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் இருக்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருங்க. வாக்குவாதமும் செய்ய வேணாம். வேணும்னே தேவையில்லாமல் கூட உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. இருந்தாலும் நீங்கள் இதை எல்லாமே கொஞ்சம் தள்ளி வைக்கிறதா நல்லது. அதே மாதிரி நீங்கள் இந்த குடும்பஸ்தானத்தில் தனிச்சிருக்கக்கூடிய சனியோட பயணங்கிறது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அற்புதமான ஆண்டுகளாகவே இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போகுது.
மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவானுக்கு தான் இருக்குது. சனி பகவானோட இந்த நகர்வு தான் ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தி போடும். அந்த வகையில சனி வக்ர பயிற்சி காலங்கள்ல மகர ராசிக்கு அற்புதமான பலன் தான் கிடைக்க போகுது. சனி மூலமா வாழ்ந்தவங்களும் இல்லை, வீழ்ந்தவங்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சனி பயிற்சி காலங்கள்லயே மகர ராசிகளுக்கு பல பாடங்களை நீங்க கத்திருப்பீங்க. இனி அந்த பாடங்களை அடிப்படையாக வச்சு முன்னேறதுக்கு பல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலயுமே ஒரு வருட காலமா நீங்க படாத பாடுன்னு சொல்லலாம். சரியான தூக்கம் இல்லாத பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலை, இது எல்லாமே சந்தித்திருப்பீங்க. இனி உங்க மனம் போல வாழ்க்கை அமைய போகுது. இத்தனை காலமா மன வாழ்க்கையில நிலவிட்டு இருந்த மோதல் கூட முடிவுக்கு வரும். கணவன் மனைவி எல்லாமே பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில இருந்தா கூட இனி ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்கன்னு சொல்லலாம். மகர ராசிக்கு இனி 2வது இல்லைன்னா 3வது மாதிரி குழந்தை வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறப்புல மட்டும் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டாவே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதுரியமாக செயல்பட வேண்டிய நேரம். கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். மக்களோடையும் சரி, அதே மாதிரி மற்றவங்ககிட்டையும் சரி, கொஞ்சம் நீங்கள் பேச்சில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் கிடைக்குன்னா, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஆற்றலோடு ஜெயிக்க போகிறீங்க. வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். நினச்ச வேலை, பிஸ்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாளாகவே நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே திரும்பி வராத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். இனி நீங்கள் கேட்காமலே அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. நிறைய சுப செலவுகளும் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலை விஷயத்தில் கூட உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், நீங்கள் கேட்குற இடத்துக்கு இல்லாமல் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படிப்பில் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் ஒரு மந்தமான சூழ்நிலை நிலவிருக்கலாம். இனி உற்சாகம் மனசில் பிறந்திருக்கிறதால அதே உற்சாகத்தோடு நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே படிப்பில் உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய தங்கையோட இல்லைன்னா அக்காவோட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போகிறீங்க. மேலுமே மகர ராசி அன்புகள் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட தெரிஞ்சவங்க தான் மகர ராசிக்காரங்க. எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுங்கிற அறிவுங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இனிமே தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசுகிற வார்த்தையில தான் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதிரியே உங்களுடைய பேச்சு தான். நீங்கள் எப்போ பேசினாலுமே நீங்கள் எப்போ எதை சொல்லுவீங்க, அதை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாங்கிற மாதிரி தான் ஒரு கூட்டமே உங்களை சுற்றி இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துறது தான் நல்லது. அதே மாதிரி நீங்கள் எப்போதும் ஒரு சில வார்த்தைகளை விட்டுருப்பீங்க. அதை எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை செய்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்திருக்கும். அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி உங்களை தேவையில்லாத வம்புக்கு இழுத்தா கூட, பிரச்சனை செஞ்சால் கூட அதையெல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது இந்த காலத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுறது தான் இந்த காலத்தில் அவசியம். அதே மாதிரி தனஸ்தானத்தில் சனியோட வருமானங்கிறது உங்களுக்கு பண வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அற்புதமாக தான் இருக்குது. சகோதரிகளால் கூட உங்களுக்கு உதவிங்கிறது கிடைக்கும். பொருள் வரவும் கிடைக்கும். உறவினர்களால் பொருள் வரவு சகாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இல்லாமல் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். கூடவே சுறுசுறுப்பு, வேகமாக செயல்படுறது இது எல்லாமே தொடங்க போகுது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் இந்த காலகட்டங்களில் செஞ்சுட்டு வாங்க. தேவையில்லாத வீண் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு வரதும் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வேலையாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னு போராடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் எல்லாமே அமைவாங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த அலைச்சல் எல்லாமே குறையும். கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். இது வரைக்கும் மனசில் ஒரு இனம் புரியாத கவலை, பயம், மனக்குழப்பம் இது எல்லாமே இருந்திருக்கும். அதில் எல்லாமே இருந்து நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி இந்த காலத்தில் கடன் வாங்குறத மட்டும் அதிகமாக வச்சுக்காதீங்க. ஓரளவு அனுகூலமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நடக்க இருக்கக்கூடியதால் இந்த கடன் பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கடன் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணலாம். ஒரு மதிப்பு மரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் கடன் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி மகர ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. 7 சனி முடியிருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலங்களில் உங்களுக்கு லக்னத்தில் பாத சனி, குடும்ப சனி அமைஞ்சிருக்கிறதால கடன்கள் எல்லாமே இனி குறையக்கூடிய வாய்ப்பு, குடும்ப பிரச்சனையில் ஒரு தீர்வு. ஆனால் எங்கேயுமே எதுக்குமே நீங்கள் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் இருக்கணும். கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பண விஷயத்திலும் கவனமாக இருங்க. கடனாளியாக ஆகாதீங்க. உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு அற்புதமான மாதங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறதும்,
காக்கைக்கு சாதம் வைக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மகர ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம். மேலும் இந்த